விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் இவருக்கான ஒரு தீவிர ரசிகராக ஏன் இன்றைய வரைக்கும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவர். குறிப்பாக இந்த திருவள்ளூர் பகுதி என்பதே ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய தியாகராஜர் பாகவதற்கு சொந்தமான பகுதியாக இருந்தது. அப்படி தியாகராஜர் பாகவதற்கு சொந்தமாக இருந்த இந்த பகுதியில் இன்றைக்குமே தந்தை பெரியாருடைய புகழை பாடுகின்ற ஒரு பாகவதரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். ஆக அவர்தான் இந்த பாசத்துக்கு அண்ணன் சத்யராஜ் அண்ணன் அவர்கள். புரட்சி தமிழர் என்கின்ற பட்டம் சத்தியத்திற்கும் சம்பந்தமில்லாத சில பேர்லாம் சொல்லும் பொழுது என்னுடைய சத்யராஜ் அண்ணனுக்கு தான் அது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணக்கூடிய ரசிகர் பட்டாளத்தில் நானும் ஒருவன் என்கிற முறையிலே தான் இன்றைக்கு அவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய வசனத்திற்கு அவர் தீவிர ரசிகர், ஐயா எம்ஜிஆர் அவருடைய நடிப்பிற்கு அவர் தீவிர ரசிகர். ஆக இப்படியெல்லாம் இருக்கும்போது இவருடைய படத்தை முத்தமிழ் கலைஞர் பார்த்துவிட்டு பல நேரங்களில் அந்த படத்தை மெய்மறந்து கண்கலங்கெல்லாம் தன்னுடைய விமர்சனங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார் என்பதை நான் புத்தகத்திலே படிக்கும்போது எந்த அளவுக்கு அந்த உறவு இருந்திருக்கின்றது அவர் இருவருக்கும் என்பதை எங்களால் உணரப்படுகின்றது. அவர் எந்த இயக்கத்திற்கும் சொந்தக்காரர் அல்ல. ஆனால் பகுத்தறிவு என்று வரும் பொழுது உறக்க குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் ஒரே நடிகர் என்று சொன்னால் நம்முடைய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் நாம் எடுத்து சொல்லலாம். அவர் பல இடங்களில் குறிப்பாக சென்னையில நம்முடைய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு நிகழ்ச்சினா கலைஞர் எனக்கான ஒரு ஆசை, எப்படியாச்சும் அண்ணன் நம்ம அணுகி நம்ம கூப்பிட்டா வருவாரா, எப்படியாச்சும் நம்முடைய மாவட்டத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் கலைஞர்களுடைய நிறைவு நூற்றாண்டு நிறைவு குறிப்பாக தொழிலாளர் தோழர்களுக்கான ஒரு நிகழ்வு என்று வரும் பொழுது இதற்கு இவரை அழைத்தால் என்னால் உழைப்பால் உயர்ந்தவர், அவருக்கும் பேக்ரவுண்ட் தான் கிடையாது, தன்னோட உழைப்பை செலுத்தி தானே உயர்ந்த மனிதர் அண்ணன் சத்யராஜ் அவர்கள். அவர் வந்தால் பொருத்தமாக இருக்கும் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு என்று இன்றைக்கு அவரை அழைத்திருக்கின்றோம். அவரையும் எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் வருகை 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 என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.